அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 11வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியோட ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் என்பதனால இவங்க கொஞ்சம் நீதி நேர்மையாக கடைபிடிப்பாங்க. அதனால் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நீதி தவறாமல் எல்லா இடத்துலையும் கரெக்டாக செயல்பட முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா முடியாது. ஆனால் கும்பராசி என்பர்கள் அந்த நீதி தவறாமல் தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் பல பிரச்சனைகளையும் பல இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு அமைந்துடும். எல்லாருக்கிட்டையும் பேசும்போது கூட திறந்த மனதுடன் பேசுவாங்க. அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக பெரும்பாலும் அமைந்துடும். உறுதியான அடையாளம் உடையவங்க அப்படின்னு அந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகங்க. எனக்கு வேணும் அப்படின்னா வேணும்னு நிற்பாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே எதற்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். கருத்துக்களை கூட மற்றவங்க கிட்ட ஆலோசித்து அதற்கேற்ப தான் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். சரி, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசக்கூடியவங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை கூட மற்றவங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரகசியமாக வைத்திருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துலேயும் சரி, தன்னுடைய உறவுகளை பற்றியும் சரி அதிகமாக வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நம்மளே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் தான் இந்த கும்பராசி அன்பர்களுடைய மனதில் எவ்வளோ கவலை எவ்வளோ பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அந்த அளவுக்கு ரகசியங்களை குடும்ப விஷயங்களை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தாலும் கூட இவங்களுடைய மனதில் மட்டும் ஒரு விதமான குழப்பம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா அந்த கலசம், அந்த கலசத்துக்குள்ளே கிட்ட போயிருந்தால் தான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சிக்க முடியுமோ. அதுபோல் தான் இவங்களுடைய ஆள் மனதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்ச நாள் இவங்கக்கிட்ட பழகினா மட்டும்தான் இவங்களுடைய ஆள் மனதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு சில முடிவுகள்லாம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஏன்னா இவங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துருவாங்க. என்ன அப்படின்னா திடீர்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவமரியாதை நடந்துடுச்சு அப்படின்னா அந்த வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கும் அவங்க தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வீட்லேயும் தான் யாராவது அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா விட்டு உடனே நான் தனி கொடுத்தனம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்துடுவாங்க இந்த கும்பராசி அன்பர்கள். அது பிள்ளைகளாகட்டும் இவங்களாகட்டும் இந்த கும்பராசி அன்பர்களாக இருக்கட்டும் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன முடிவுகளை எடுப்பாங்க. அது கொஞ்சம் மற்றவங்கள பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பற்றி மறுபடியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இயல்பான குணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாசி மாதத்துலேருந்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். ஏன்னா நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரவு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தர அளவுக்கு பணவரவு சிறப்பாக இருக்குது.
புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த 6 ஆண்டு காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக இந்த மாதத்துலேருந்தே குறைய ஆரம்பிக்கும். தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்திருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் அந்த வேண்டுதலெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க. ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு அமையும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யாராவது உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவுகளோ புண்ணிய தலங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க. அதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரும். பெண்களாக இருந்தால் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது. உறவினர்கள் அடிக்கடி பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. முடிந்த அளவுக்கு நீங்கள் அளவோடு அவங்கக்கிட்ட பேசுங்க. எப்பவுமே அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வழியை என்னுடைய பிரச்சனை இதுதான், இதை சரி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அளவாக பேசிக்கிறது நல்லது. கணவன் மனைவி இடையே கூட சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க. கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கலந்து ஆலோசித்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. நண்பர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாங்க. நண்பர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உதவின்னு கேட்டினாலும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் இனி ஏற்பட போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ சின்ன சின்ன சலுகைகளோ இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். ஆனாலும் கூட பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொடுக்கறதுனால சாதாரணமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் சின்ன சின்ன இடமாற்றமோ அல்லது வேறு இடங்களுக்கு ஊர் மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அமைந்துடும். தொழிலில் வியாபாரத்தில் இந்த மாத முற்பகுதியில் பார்த்திங்கன்னா விற்பனை கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதனால் லாபம் இரட்டிப்பாகிறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கும்பராசி அன்பர்கள் முன்பின் தெரியாதவங்க கிட்ட ஒப்பந்தங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஷேர் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். நீங்கள் சின்னதாக ஒரு வார்த்தை பேசினீங்களா கூட அது பெரிய பாதிப்பையும் பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. குடும்ப உறவினர்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் 18, 21, 25, 27, மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 10, 12 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டம நாட்களில் வெளியில் யாருக்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனையோ ஒப்பந்தமோ பண்ண வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் குறையலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் எந்திரிச்சதும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. முடிந்தால் தினமுமே செய்யுங்க. அல்லது முடியாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலையாவது காலையில் எந்திரிச்சதும் சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்க. இந்த மாதிரி 9 வாரம் நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட மனமுருக வேண்டுக, கண்டிப்பாக நடைபெறும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா
மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.